ஹை ஃப்ரெண்ட்ஸ், யுவன் அவர்கள் கோட் படத்தோட பேக்ரவுண்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டதா வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி போட்டிருக்காரு. அதாவது யுவன் ஒர்க் பண்ற இந்த போட்டோவை ஷேர் பண்ணி தி மெஜிஷியன் ஹேஸ் ஸ்டார்டட் ஹிஸ் ஒர்க் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ அப்போ படம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு போல, ஆர் மேபி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கான பேக்ரவுண்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். அண்ட் அப்போ ரீசெண்டா தளபதி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு தான் ஒரு நியூஸ் வந்துச்சு, மேபி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இல்லாம பார்த்துருப்பாரு போல. அண்ட் யுவன் அவர்கள் இந்த பிஜிஎம் ஒர்க்கை பயங்கரமா பண்ணணும். ஏன்னா சாங்ஸ்ல ஆல்ரெடி அந்த வைபை கிரியேட் பண்ண மிஸ் பண்ணிட்டாரு. அட்லீஸ்ட் பிஜிஎம் ஆவது பயங்கரமா பண்ணிட்டா படம் ரிலீஸ் அப்போ இது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அதுவும் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்குனே பேர் போனவர் யுவன் அவர்கள். ஸோ ஃபுல் பொட்டன்ஷியலையும் போட்டு வெறித்தனமா ஏதாவது கொடுக்கணும். அண்ட் அப் டு த மார்க் இல்லைன்னா திரும்பவும் வெங்கட் பிரபு அவர்கள் ரீஒர்க் பண்ண வைக்கணும். ஏன்னா வெங்கட் பிரபு அவர்கள் ஓகே பண்ணாதான் அது வெளியில வரும். ஸோ யுவன் அவரோட தம்பின்றதால கொடுக்கறது எல்லாத்தையும் வச்சுக்காம பெஸ்ட் கிடைக்கிற வரைக்கும் புஷ் பண்ணணும். பில்லா மங்காத்தா மாதிரி நச்சுன்னு ஒரு பிஜிஎம் அமைஞ்சிட்டா போதும். பட் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ரொமோஷனல் மெட்டீரியல் கிளிக் ஆகலைன்னா படம் பெருசா கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா வாத்தி கம்மிங், அரேபிக் குத்து பாடல்கள்லாம் பயங்கரமா இருந்ததே அந்த படத்து மேல மிகப்பெரிய ஒரு ஹைப் ஏறினதுக்கான ரீசன். ஸோ கோட் பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் லோவா மெயின்டைன் ஆகுது. யுவன் அவர்கள் சொதப்புனதுமே ஹெல்ப் ஆயிருக்கு. பட் இது எல்லாத்துக்கும் சேர்த்து படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஒரு ஸ்கோர் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இது கோட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.